வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலந்திலிருந்து யூரோஃபைட்டர் போர் விமானங்களை திரும்பப் பெறுகிறது ஜெர்மனி. அடுத்த மாதமே ஐரோப்பாவிற்கு எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும், செல் நிறுவன தலைவர் எச்சரிக்கை. ரஷ்ய நிலைகளை தகர்த்து சாதனை படைத்த உக்ரைன் ட்ரோன், வியப்பில் ராணுவ நிபுணர்கள். பிரித்தானியாவில் 15 லட்சம் பேருக்கு ஊதிய உயர்வு அறிவிப்பு, ஏமாற்றமடைந்த தொழிலாளர்கள். ஸ்வீடனில் கண்ணியமாக வாழாத புலம்பெயர்ந்தோரை நாட்டை விட்டு வெளியேற்ற புதிய சட்டம். ட்ரம்பின் புதிய தொழில்நுட்ப போர், உலகம் எதிர்கொள்ளப் போகும் பயங்கரமான ஆபத்து. ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்த தயாராகும் ட்ரம்ப், சவுதி இளவரசரின் ரகசிய திட்டம். ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்க சிவிலியன் கப்பல்களை அனுப்ப பிரிட்டன் திட்டம். இனி விரிவான செய்திகள். நேட்டோவின் கிழக்கு எல்லை பாதுகாப்பு பணிக்காக போலந்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த தனது யூரோஃபைட்டர் போர் விமானங்களை ஜெர்மனி திரும்பப் பெறுகிறது. உக்ரைன் ரஷ்யா போர் பதற்றத்திற்கு மத்தியில் வான்வழி பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் இந்த விமானங்கள் கடந்த சில மாதங்களாக அங்கு நிறுத்தப்பட்டிருந்தன. திட்டமிட்டபடி இந்த பாதுகாப்பு பணி நிறைவடைந்ததை தொடர்ந்து ஜெர்மனி தனது விமானப்படை பிரிவை மீண்டும் தாயகம் அளிக்கிறது. இந்த நடவடிக்கை நேட்டோ கூட்டணியின் வழக்கமான பாதுகாப்பு மாற்றங்களின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனினும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஜெர்மனி தொடர்ந்து நேட்டோவுடன் இணைந்து செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போலந்து எல்லையில் வான்வழி பாதுகாப்பை உறுதி செய்ய மற்ற நட்பு நாடுகள் தங்கள் பங்களிப்பை தொடர வாய்ப்புள்ளது. அடுத்த மாதமே ஐரோப்பாவிற்கு எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும், செல் நிறுவன தலைவர் எச்சரிக்கை. அடுத்த மாதம் முதல் ஐரோப்பிய நாடுகள் கடுமையான எரிசக்தி தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள நேரிடும் என செல் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எச்சரித்துள்ளார். ரஷ்யாவில் இருந்து வரும் இயற்கை எரிவாயு விநியோகம் குறைந்ததே இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. வர இருக்கும் குளிர்காலத்தில் வீடுகளை வெப்பப்படுத்தவும் தொழிற்சாலைகளை இயக்கவும் போதுமான எரிசக்தி கிடைப்பதில் சிக்கல் எழலாம் என தெரிகிறது. எரிசக்தி பற்றாக்குறையால் மின்சார கட்டணம் பெருமளவு உயரக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். நிலைமையை சமாளிக்க மாற்று எரிசக்தி ஆதாரங்களை ஐரோப்பிய நாடுகள் தீவிரமாக தேடி வருகின்றன. சிக்கனமான எரிசக்தி பயன்பாடு மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ரஷ்ய நிலைகளை தகர்த்து சாதனை படைத்த உக்ரைன் ட்ரோன், வியப்பில் ராணுவ நிபுணர்கள். உக்ரைன் நாட்டின் அதிநவீன ட்ரோன் ஒன்று ரஷ்யாவின் ஒரு முழுமையான ராணுவ முகாமை தாக்கி அழித்த வீடியோ வெளியாகியுள்ளது. துல்லியமாக இலக்குகளை தாக்கிய அந்த ட்ரோன் சிறிய பாதிப்பு கூட இன்றி மீண்டும் தனது தளத்திற்கு பத்திரமாக திரும்பியது. நவீன தொழில்நுட்பம் கொண்ட இந்த ட்ரோன் ரஷ்ய படையினரின் ரேடார் மற்றும் தற்காப்பு அமைப்புகளை ஏமாற்றி தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் ராணுவத்தின் இந்த தாக்குதல் போர்க்களத்தில் ட்ரோன்களின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது. சேதமடைந்த ரஷ்ய நிலைகளில் இருந்த ஆயுதங்கள் மற்றும் வீரர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இணையதளங்களில் வைரலாகி வரும் இந்த வீடியோ உக்ரைன் படைகளின் தொழில்நுட்ப வலிமையை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. ரஷ்யாவின் நிலைகளை நிலைக்குலைய செய்த இந்த நடவடிக்கை போரின் போக்கை மாற்றும் ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. பிரித்தானியாவில் 15 லட்சம் பேருக்கு ஊதிய உயர்வு அறிவிப்பு, ஏமாற்றமடைந்த தொழிலாளர்கள். பிரித்தானியாவில் சுமார் 1.5 மில்லியன் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவதன் மூலம் உழைக்கும் வர்க்கத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய கடும் விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கத்துடன் ஒப்பிடுகையில் இந்த உயர்வு மிகவும் சொற்பமானது என விமர்சிக்கப்படுகிறது. இந்த ஊதிய உயர்வு தங்களுக்கு கிடைத்த அவமதிப்பு என பல தொழிலாளர் சங்கங்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளன. அடிப்படை தேவைகளுக்கான செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த சிறிய தொகை போதுமானதாக இருக்காது என நிபுணர்கள் கருதுகின்றனர். அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பும் போராட்ட உணர்வும் நிலவி வருகிறது. வாழ்க்கை செலவு கடுமையாக உயர்ந்துள்ள சூழலில் இந்த ஊதிய உயர்வு வெறும் கண் துடைப்பு நடவடிக்கை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்வீடனில் கண்ணியமாக வாழாத புலம்பெயர்ந்தோரை நாட்டை விட்டு வெளியேற்ற புதிய சட்டம். ஸ்வீடன் நாட்டில் நேர்மையான வாழ்க்கை முறையை கடைபிடிக்காத புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்த அந்நாட்டு அரசு புதிய விதிகளை அமுல்படுத்த உள்ளது. சமூக நலத்திட்டங்களை முறைகேடாக பயன்படுத்துதல், போதைப்பொருள் புழக்கம் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது இந்த நடவடிக்கை பாயும்.
நாட்டின் கலாச்சாரம் மற்றும் விழுமியங்களுக்கு மதிப்பளிக்காதவர்கள் ஸ்வீடனில் தங்குவதற்கு தகுதியற்றவர்கள் என அரசு கருதுகிறது. தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருப்பவர்கள் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள். இந்த சட்ட திருத்தம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சமூக ஒற்றுமையை மேம்படுத்தவும் கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசின் இந்த அதிரடி முடிவு மனித உரிமை ஆர்வலர்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த அரசு முடிவெடுத்துள்ளது. டிரம்பின் புதிய தொழில்நுட்ப போர் உலகம் எதிர்கொள்ளப் போகும் பயங்கரமான ஆபத்து. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுக்கும் புதிய வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகள் உலக பொருளாதாரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக சீனாவுடனான சிப் தயாரிப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு போட்டியில் ட்ரம்ப் எடுக்கப் போகும் அதிரடி முடிவுகள் குறித்த அச்சம் எழுந்துள்ளது. இந்த தொழில்நுட்ப போர் உலகளாவிய விநியோக சங்கிலியை முற்றிலுமாக சிதைக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க விதிக்கப்படும் கூடுதல் வரிகள் மற்ற நாடுகளின் இறக்குமதியை பெருமளவு பாதிக்கும் என தெரிகிறது. பாதுகாப்பு மற்றும் மேலாதிக்கத்தை நிலைநாட்ட எடுக்கப்படும் இந்த நடவடிக்கை ஒரு புதிய டிஜிட்டல் இரும்பு திரையை உருவாக்க வாய்ப்புள்ளது. யாரும் வெளிப்படையாக பேச தயங்கும் இந்த மோதல் போக்கு வரும் காலங்களில் உலக நாடுகளுக்கு இடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்த தயாராகும் ட்ரம்ப் சவுதி இளவரசரின் ரகசிய திட்டம். ஈரான் மீது ஒரு பாரிய தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ட்ரம்புடன் நடத்திய ரகசிய தொலைபேசி அழைப்பில் இதற்கான வியக்கத்தக்க திட்டத்தை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை முற்றிலுமாக முடக்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மத்திய கிழக்கில் ஈரானின் ஆதிக்கத்தை குறைக்க அமெரிக்கா மற்றும் சவுதி ஆகிய நாடுகள் இணைந்து செயல்பட திட்டமிட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் நடவடிக்கை ஒருவேளை தொடங்கப்பட்டால் அது உலக அளவில் மிகப்பெரிய போராக வெடிக்கும் அபாயம் உள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தை மற்றும் உலக அமைதிக்கு இந்த மோதல் போக்கு பெரும் சவாலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க சிவிலியன் கப்பல்களை அனுப்ப பிரிட்டன் திட்டம். சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து தடையை நீக்க பிரிட்டன் அரசு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. போர்க்கப்பல்களுக்கு பதிலாக சிவிலியன் கப்பல்களை அனுப்பி அந்த பாதையை மீண்டும் திறக்க பிரிட்டன் ஆலோசித்து வருகிறது. ஈரானுடனான பதற்றம் காரணமாக இந்த பகுதியில் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் நிலவி வருகிறது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்தவும் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. ஆயுதமேந்திய பாதுகாப்பு படையினரின் துணையுடன் இந்த சிவிலியன் கப்பல்கள் அந்த பாதையை கடக்க திட்டமிடப்பட்டுள்ளது.